வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் விஜய் எப்போ 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 இதுதான் தலைப்பு. இதன் கீழே தான் பல செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இணையதளத்தில் ஒரு செய்தி செமையா வைரலாகி கொண்டே இருக்கிறது. அங்கிருந்தே இந்த செய்தியை நாம பேசலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வைரலாகின்ற வீடியோவை பாருங்க. 200 சீட்டு ஜெயிப்பதற்கான அரசியல் யோகியதை தகுதி இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதை பத்தி எவனுமே விவாதிக்கல. நீ எடுத்து பேசு. வேங்க வயல்ல இருந்து மேல் பாதியில இருந்து மேல்மால இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை, எத்தனை வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டுருக்கீங்க. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்லயும் 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்குது. வீட்டு வரி 3 தடவை உயர்ந்திருக்கிறது. குடிநீர் வரி 3 முறை உயர்ந்திருக்குது. மின் கட்டணங்கள் 3 முறை உயர்ந்திருக்கிறது. கல்வி கட்டணங்கள் ரத்து செய்யப்படல. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் அதிபயங்கரமா இருக்குது. ஆணவ கொலைகள் அதிபயங்கரமா இருக்குது. கஸ்டோடியல் டெத்ஸ், காவல்துறை மரணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கின்றன. காவல்துறைக்கு 10 வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு உயர் நீதிமன்றத்தின் தலையீடு சிபிஐ விசாரணை மூலமாக இங்கு தேவைப்படுகிறது. நீதிமன்றங்களின் வாயிற்புறங்களிலேயே வழக்கறிஞர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 200 சீட்டு ஜெயிப்பதற்கான அரசியல் யோகியதை தகுதி இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதை பத்தி எவனுமே விவாதிக்கல. இந்த வீடியோல பேசுறது யாரு? அட யாரா இருந்தா நமக்கு என்னையா? நியாயத்தை பேசுறது இல்லையா மனுஷன்? 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆனால் 5000 ரூபாய் கொடுத்துட்டு திமுக எத்தனை விஷயங்களை மறைச்சிருக்குது பாத்தீங்களா? சோ 5000 ரூபாய் கொடுப்பதற்கான தகுதி இந்த திமுகவுக்கு இருக்குதா? இல்ல இவ்வளவு விஷயங்களை மறைத்திருக்கின்றார்களே, ஊடகமானது இதை பற்றி எல்லாம் பேசிச்சா? அதனால 5000 ரூபாய் கொடுத்தா திமுக ஜெயிக்குமோ ஜெயிக்காதோ நமக்கு தெரியாது. ஆனால் திமுக செய்த இத்தனை அக்கிரமத்தையும் பேசாம மறைச்சது பத்தியா ஊடகம். அந்த ஊடகத்தினாலதான் இந்த திமுக மீண்டும் ஜெயிக்க போகுது. அப்படி திமுக மீண்டும் ஜெயிக்க போவதனாலதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026க்கு பிறகு அதிமுகவுடன் இணைந்து செயல்பட போறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்க தான் தன்னுடைய வாக்கு வங்கி. அவங்க போட்டா போதும் வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அந்த ரசிகர்கள் மட்டுமே விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரால் வெற்றி பெற முடியாது. ஒரு கணிசமான வாக்கு வாங்கலாம். ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா தெரியுமா? எனக்கு இத்தனை சதவீத வாக்குகள் வரும், நான் தேர்தலுக்கு பிறகு ஒரு தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்திருப்பேன், அதற்கு பிறகு ஒட்டுமொத்த திராவிட கட்சியும் எங்கிட்ட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 11% வாக்குகள் வாங்குவார். அதை தாண்டி பெருசா எதுவும் வாங்க மாட்டார். அப்பதான் தெரிஞ்சுக்குவாரு 54 வருட கட்சியான அதிமுக ஏன் திமுகவை எதிர்த்து ஜெயிக்க முடியல, 75 ஆண்டு காலம் இருந்த திமுக ஏன் மீண்டும் ஜெயிச்சது அப்படின்ற விஷயத்தை அப்பதான் ஆராய்வார். அப்படி ஆராய்கின்ற பொழுதுதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரி வாக்குகளை நாம பிரிச்சிட்டோம். ஒட்டுமொத்தமா அதிமுக போயிருந்தா அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். அதிமுகவுடைய வரலாறு என்ன? எப்போதும் 2-3 முறை தொடர்ந்து ஜெயிக்கும். திமுக வரலாறு என்ன? தொடர்ந்து எப்போதும் 2 முறை ஜெயிச்சது கிடையாது. அதிமுக தொடர்ந்து 2 முறை தோத்தது கிடையாது. ஏன்னா 2026ல தொடர்ந்து 2 முறை அதிமுக தோத்திருக்குது. என்னடா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுக தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்கிறது. அப்போ நாம தப்பு பண்ணிட்டோம். நாம கட்சி தொடங்கினது சரியான நேரத்தில் தான். ஆனால் நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்? அதிகாரத்தை பெறுவதாக இருக்கணும். ஆனால் அந்த அதிகாரத்தை அதிமுக தர்றன்னு சொல்லிச்சு. ஆனா நாம தவற விட்டுட்டுமே. இன்னைக்கு 15% வாக்கு கூட கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளமானது அப்படியே தொடருமா? 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல். அது வரைக்கும் இந்த ரசிகர் பட்டாளங்களை எப்படி நாம் தக்க வைப்பது? மீண்டும் நடிக்கவே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி கடைசியில அதிமுகவை ஆதரித்தால்தான் நாம அரசியல் களத்துல சர்வே பண்ண முடியும். 2029ல என்டிஏ கூட்டணியில போவோம் அப்படின்னு முடிவெடுப்பார். அது வரைக்கும் நம்ம விஜய் அவர்களுக்கு கள நிலவரமே தெரியாதுங்க. அவருக்கு கள நிலவரம் தெரியுமோ தெரியாதோ, ஆனா இணையத்துல ஒரு வீடியோ செமையா வைரல் ஆகிட்டு இருக்குங்க. என்ன வீடியோன்னு நினைக்கிறீங்களா? இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவன் சைக்கோ மாதிரி தெரியுது. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் தவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனா. இவன் என்ன செயல் பண்ணிட்டான்னு கேக்குறீங்களா? இவங்க அம்மாவை 4 சாத்து சாத்தி இருக்கிறான். அதை யூடியூப் சேனல்ல பெருமையா பேசுறான். எதுக்காக அடிச்சான் தெரியுமா?
இவன் தற்குறி என்பதற்கு அவன் அடிச்சதுக்கான காரணமே சாட்சி. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க திமுக கவர்மெண்ட். அந்த 5000 ரூபாய் அவங்க அம்மா வாங்கக்கூடாதான். வாங்கினா அடிப்பானாம். வாங்க போனாங்களாம், அவங்க அம்மாவை இவன் அடிச்சுட்டானாம். எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்தீங்களா? நாம வரி கட்டுறோம், நம்ம வரி பணத்தை எடுத்து தான் நமக்கு தராங்க. ஸ்டாலின் ஐயா வீட்டில் இருந்தா கொடுக்குறாங்க, இல்ல கலைஞர் அறக்கட்டளையில் தராங்களா, இல்ல முரசொலி அறக்கட்டளையில் தராங்களா, இல்ல திமுக குடும்பமானது ஏகப்பட்டதை சேர்த்து வச்சிருக்குது அதுல இருந்து தராங்களா, இல்ல ஏகப்பட்ட மந்திரிகள் குறுநில மன்னர்களா இருக்காங்களே அந்த குறுநில மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5000 ரூபாய் கொடுங்கப்பா போனா போகுது, நாம தான் ஆட்சிக்கு வந்த உடனே கொள்ள அடிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைக்கிறாங்களா? இல்ல இல்ல, நம்ம வரி பணம் தானே, நமக்கு தானே வருது. நீ வாங்கலனா இந்த 5000 ரூபாய் எங்கேயோ ஒரு திமுக காரன் தானே கொள்ளடிக்க போறான். உன் வீடு தேடி வருகின்ற லட்சுமிய வேணான்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை வாங்க போன தாயை போட்டு இவன் அடிக்கிறானா. இந்த மாதிரி தற்குறி இருந்தா விஜய் பொறுத்த வரைக்கும் எப்படி வெற்றி பெறுவார்? அரசியல் களத்துல அன்பா பண்பா பேசி தவேகாவுக்கு வாக்குகளை சேர்க்க வேண்டிய இந்த தற்குறி பெத்த தாயே அடிக்கிறான். 5000 ரூபாய் வாங்க வேணாம் அப்படின்னு அடிச்ச இந்த கம்மநாட்டி அவங்க அம்மா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு உறுதிப்படுத்த முடியுமா? என் புள்ள வெற்றி பெறல, ஆட்சி கட்டலுக்கு வரல, அதுக்குள்ளாகவே வந்து வீட்டுக்குள்ளே அராஜகம் பண்றான். ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டான்னா என் புள்ளினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? 5000 ரூபாய் வாங்கணும்னு அடிக்கிறானே, இவனுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? யோசிப்பாங்களா இல்லையா? அதனால வன்முறை எப்போதும் எதற்கும் தீர்வாகாது. இந்த மாதிரி தற்குறிகளாம் வச்சுக்கிட்டு விஜய் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறார் பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், 2026க்கு பிறகு பாடம் கற்றுக்கொள்வாரு. அதற்கு பிறகு அதிமுக கூட்டணிக்கு வருவாரு. அப்படியாப்பா திமுக வெற்றி பெறுகின்ற நிலையில் இருக்கிறது? 5000 ரூபாய் கொடுத்தது கள நிலவரத்தை மாற்றிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு காட்சிகளை பார்த்தேன். அந்த காட்சி என்னன்றதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் பொதுக்கூட்டம் பேசினார். அந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கணும். தேர்தல் நெருக்கத்தில் கூட்டத்தை தான் கூட்டி காட்டணும். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அதிமுக 5000 குத்தாயனா 10000 குத்தாயனாயா, அதிமுக அசால்ட்டா வெற்றி பெறும் போல இருக்குதுயா. எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை வச்சிருக்காங்கய்யா. என்னே கூட்டம் தெரியுமா ஈரோட்ல அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வாயா பொழக்கிற அளவுக்கு கூட்டத்தை அதிமுக நிர்வாகிகள் சேர்த்திருக்கணும். ஆனா நேற்று ஈரோட்டில் பேசுறாரு, கூட்டம் சுமார் தான், பெரிய கூட்டமே இல்லை. அதாவது நீங்க என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைப்பா, சிவராத்திரிப்பா, கிரிக்கெட் மேட்சுப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அரசியல் களத்தில் ஜெயிக்கிறவனுக்கு அது கிரிக்கெட்டா இருந்தா என்ன, அது சிவராத்திரியா இருந்தா என்ன, கூட்டத்தை கூட்ட வேண்டிய கடமை அதிமுக நிர்வாகிகளுக்கு இருக்குது. அதுலயும் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எதிர்கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஏப்பா, கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுடைய கோட்டைப்பா, அங்க கூட்டம் வரத்தான் செய்யும்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹடா, அதிமுக கோட்டைன்னு சொல்றான் கொங்கு மண்டலம், அந்த ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, அங்க கூட்டமே வரலடா அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசுகின்ற நிலைக்கு தான் அதிமுக நிர்வாகிகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ 5000 என்பது கள நிலவரத்தை மாற்றி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, கள நிலவரத்தை மாற்றி இருக்கிறது. நகர்ப்புறங்கள்ல இது என்னுடைய பணம், இது என்னுடைய வரி பணம், நான் கட்டினது, எனக்கு கொடுத்துட்டாங்க, இன்னும் 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பணம் வர போறது இல்ல, அதை சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்துல எங்களை ஏமாத்தி ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. மாசம் வர்றத ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டா மாறாது என்று நகர்ப்புறத்துல சிந்திக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் நான் யார் தெரியுமா, டிவிகே, நான் யார் தெரியுமா, நான் டிவிகே அப்படி ரீல்ஸ் போறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 55.4% மக்கள் கிராமத்துல தான் இருக்கிறாங்க. அப்படின்னா சரிபாதி பெண்கள் இருப்பாங்களா இல்லையா? அந்த சரிபாதி பெண்கள் 5000 ரூபாய் கொடுத்ததை வரவேற்கிறாங்க. மீண்டும் நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. அதனால எனக்கு தெரிந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28% பெண்கள் திமுகவை ஆதரிக்கின்ற நிலைக்கு மாறி இருக்கின்றார்கள். என்ன சொன்னாலும் சரி, அம்மா 2 மாசம் சேர்த்து கொடுத்துருக்காங்கம்மா, இந்த மாசத்துடன் 3000 ரூபாய்மா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட அவங்களுக்கு திமுக காரன் புரிய வச்சிருக்கான். எப்படி புரிய வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அம்மா தொடர்ந்து 3 மாசத்துடைய பணம் தான் ஒன்னா கொடுத்துருக்காங்க, ஆனா அதை தாண்டி 2000 ரூபாய் கொடுத்துருக்கோமா, அந்த 2000 ரூபாய் பணம் என்னம்மா, ஸ்டாலின் கொடுத்து தானம்மா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தது தானே. அப்படி விளக்கும் போது பெண்களை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல திமுகவுக்கான வாக்கா மாறி நிக்கிறாங்க. அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஸோ கிராமப்புற பெண்களை அழகா இந்த 5000 ரூபாய் திமுக பக்கம் நகர்த்தி இருக்கிறது.
அதனால தான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்றவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, விருப்பப்பட்டா வெளியேறலாம் அப்படின்னு முதல்வர் வந்து காங்கிரஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தராசு ஷியாம் அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தேமுதிக எந்த பக்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மகா ஈசா யோகா மையமா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலுமணி அவர்களும் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சந்தித்து இருக்கின்றார்கள். பிரேமலதா விஜயகாந்த் வந்து வேலுமணி கிட்ட சொன்ன விஷயம் தெரியுமா, கொஞ்ச நாள் பொறுத்துங்க, கண்டிப்பாக கூட்டணி தொடர்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பிடி கொடுக்காம பேசிட்டு போயிருக்காங்க. ஈசா யோகா மையத்தினுடைய சத்குரு அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போனோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை நிரம்ப பெற்றவர்கள். அதனால ஐயா சொல்லி இருப்பதனால அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 5000 ரூபாய் நம்ம பிரேமலதா விஜயகாந்தோடைய மனநிலையை மாற்றி இருக்கிறது. கொடுக்கறத வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியில இருப்பதனால வெற்றி உறுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால திமுகவை தான் முதல் சாய்ஸா வச்சிருக்காங்க. எப்படி தினகரன் சொன்னார் இல்லைங்களா, எனக்கு என்டிஏ தான் முதல் சாய்ஸ், மற்றதெல்லாம் அப்புறம் தான் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக தான் முதல் சாய்ஸ், அவங்க ரொம்பவும் மட்டமா கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஆனா பிரேமலதா விஜயகாந்தனுடைய மகன் இருக்குல்ல விஜய பிரபாகரன், திமுக கூட்டணியே தேவையில்லை, அங்க காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார். அம்மா பிள்ளைக்குள்ள முரண்பட்ட கருத்து. ஆனால் தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் அடப்போய திமுக தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சாய்ஸ் எடுத்திருக்காங்க. மாவட்ட செயலாளர்களா, மகனா, இல்ல ஈசா யோகா மையமா, மொத்தத்தையும் கூட்டி கழிச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் 10 நாள் பொறுத்து கூட்டணியை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, டாக்டர் ராமதாஸ் எந்த பக்கம் அப்படின்னு கேட்பீங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போகின்ற வழியை பார்க்கும்போது சினிமாக்காரர்களை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இப்ப விஜய்க்காக பரிந்து பேசியிருக்கின்றார். ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடத்திலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது நேரடியாக தவேகா பக்கம் போறார் போல இருக்குது டாக்டர் ராமதாஸ். திமுக ஒரே ஒரு வாய்ப்பை தான் வழங்கிச்சு, 30 தொகுதிகளில் கூட போட்டி போடுங்க, அதற்கான மூலதனத்தை நான் தரேன், அன்புமணி வந்து வெற்றி பெறக்கூடாது, அதிமுகவுக்கு பலமா இருக்கக்கூடாது, என்ன பண்றீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு திமுக சொல்லிச்சு. நான் தவேகாவுக்கு போறேன், தவேகா ஏத்துக்கிட்டா உங்களுடைய செயல் திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனா நான் தவேகாவுக்கு போலேன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்றதை செயல்படுத்துறேன் அப்படின்னு ஜி.கே. மணியும் அருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதை எப்படி டாக்டர் ராமதாஸ் கிட்ட நாசுக்கா சொல்றது? ஏன்னா இது ஒரு துரோக வேலை. விரோதி இருக்குல்ல, விரோதி நேரடியா மோதி கொள்றோமே, அப்படி விரோதியாக நேரடியா மோதி கொள்வது சூப்பர். ஆனா பெத்த புள்ளைக்கு எதிராகவே துரோக வேலையில ஈடுபடலாமா அப்படின்றது டாக்டர் ராமதாஸுடைய மனசாட்சியை உழுக்கும். ஏன்னா விரோதியாகவே அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் எல்லாரையும், ஆனா துரோகி அவர் இருந்தது கிடையாது. ஆனா டாக்டர் ராமதாஸ் கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி துரோக வேலையில ஈடுபடுவாரா? திமுக புறவாசல் வழியாக தன் மகனை தீர்த்து கட்டுறதுக்கு தன்னை பயன்படுத்துது அப்படின்னும் போது டாக்டர் ராமதாஸ் இந்த வேலைக்கு ஒத்துக்குவாரா? திமுகவுடைய ஏஜென்ட்டுகளாக வந்து இந்த ஜி.கே. மணியும் அருளும் சதி வேலையில் ஈடுபட சொல்றானுங்களே, அரசியல் களத்துல இந்த மாதிரி சதி வேலையில நம்ம ஈடுபட்டோம்னா இனி வருங்காலத்துல நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு நிலைக்கும்? டாக்டர் ராமதாஸ் சிந்திக்க மாட்டாரா இல்லையா? பணம் கொடுத்தா எந்த வேலை வேணாலும் பார்க்க கூட உண்டா டாக்டர் ராமதாஸ், பீ கூட திம்பாண்டா அப்படின்ற எண்ணம் வந்துருமா இல்லையா? அரசியல் களத்துல நேர்மை இருக்கணும், அதோட மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஆனா தன்னுடைய மகனே தனக்கு எதிரியா வந்தா அவனுக்கு எதிராக துரோக வேலையா பார்க்கறது. அதனால டாக்டர் ராமதாஸ் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு பாமகவுடைய அருளும் மற்றும் ஜி.கே. மணியும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் திமுகவுடைய சாய்ஸை 2ஆம் பக்கம் வச்சுட்டு தவேகாவுக்கு போலாமா என்று யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர் எங்க போறார் என்ற விஷயத்த ஒரு முழு வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களமானது இன்றைய சூழ்நிலையில திமுகவுக்கு சாதகமா இருக்கிறது. 5000 ரூபாய் அரசியல் ஆட்டத்தை மாற்றி இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்பா தேர்தல் நெருக்கத்துல மக்களுக்கு பணம் வராதே. ஏன்னா இந்த பிப்ரவரி மாசமே மார்ச் மாசம் மற்றும் ஏப்ரல் மாசத்துக்கான காசு கொடுத்துட்டாங்க. அப்ப மார்ச் மாசம் காசு வரல, ஏப்ரல் மாசம் காசு வரல. அந்த தருணத்துல மக்கள் திமுக எதிராக மனம் மாறி ஓட்டு போடலாம் இல்லையா?
மாசம் பணம் வாங்கணுங்களாச்சு. 2 மாசத்துக்கு பணம் வரலனா திமுகக்கு எதிராக மாறிடாதா மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா திமுக காரன் என்ன கேனையா? தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக 5000 ரூபாய் கொடுத்தவன் தேர்தல் நெருக்கத்துல சும்மா விட்டுருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? மார்ச் மாசம் பாருங்க, எல்லாரையும் அசத்துற மாதிரி ஒரு அறிவிப்பு வரும். தேர்தல் நடக்கும் பொழுது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம், அதனால அதை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கி ஏப்ரல் மாசமும் கையில பணம் போற மாதிரி, கவர்மெண்ட் பணம் போற மாதிரி திமுக காரன் செய்வான் பாருங்க. அப்பதான் திமுக 75 ஆண்டு கால கட்சி, அது ஒன்றும் பண்ண முடியாத எண்ணம் உங்களுக்கு வரும். அதனால 2026 எழுதப்பட்டது திமுகவுக்கு. 2029 2031 யாருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த 2029 2031 திமுக என்ற கட்சி இருப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அப்போ திமுக மொத்தமாக அழிக்கப்படும். ஏன்னா 5 வருஷத்திலேயே இவங்க ஆடாத ஆட்டம் ஆடுறாங்க. ஆனா அடுத்த 5 வருஷம் என்கின்ற போது கண்ணும் தெரியாது காலும் தெரியாது. அதனால தன்னைத்தானே திமுக காரங்க அழிச்சுக்குவாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, விஜயை பொறுத்த வரைக்கும் 2026க்கு பிறகு அதிமுக கூட்டணியில் வராரு. எப்போ? 2026 பிறகு. நன்றி நண்பர்களே.